8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் 10th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1800 அப்படின்ற ஒரு நம்பரை கொடுத்துட்டு இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணும்னா எந்த நம்பரோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும், இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்படி ஒரு வேளை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த புது நம்பருடைய ஸ்கொயர் ரூட் என்ன, இதுதான் கேள்வி. 1800ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா முழு வர்க்கம் கிடையாது. ஸோ அப்போ அதை முழு வர்க்கமாக மாற்றணும்னா எந்த எண்ணோட பெருக்கணும், இது முதல் கேள்வி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த எண்ணோட பெருக்கின பிறகு புதுசாக ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த நம்பருடைய வர்க்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1800 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போடுவோம் இல்லைங்களா, பகா காரணி முறை, அந்த மெத்தடில் போடலாம். லாஸ்ட்டில் 0ன்னு முடியறதுனால நீங்கள் 2 டேபிள்லையும் போடலாம் அல்லது 5 டேபிள்லையும் போடலாம். எப்போவுமே இங்கே போடக்கூடிய நம்பர் என்ன நம்பராக தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர், பகா எண், ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடியது, which is divisible by 1 and itself. ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறேன், ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு, வேணுன்றவங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 0ல் முடியுதுங்களா, ஸோ அப்போ 5ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் 2லையும் ஸ்டார்ட் பண்ணலாம், நான் 5ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 5 3s are 15, ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ 5 6 are 30, அதுக்கடுத்து இந்த 0வை அப்படியே எடுத்து போட்டுருங்க. திரும்ப 0ல் முடியறதுனால 5ஆல் திரும்ப நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ 5 7s are 35, ரிமைண்டர் 1. ஸோ அப்போ 5 2s are 10. இது 72 முடிஞ்சிருச்சுனாலே நீங்கள் என்ன தான் பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் தான் போடணும். ஸோ அப்போ 2 டேபிளில் 2 3s are 6, ரிமைண்டர் 1. ஸோ 2 6 are 12. 2 டேபிளில் 36 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 18 டைம்ஸ் போகும். ஸோ 2 18s are 36. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 9s are 18. இப்போ இந்த 9 பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் போகாது, ஸோ 3 டேபிளில் தான் போகும். ஸோ 3 3s are 9. திரும்ப 3 பார்த்தீங்கன்னா 1 வர வரைக்கும் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ 3 1s are 3. இப்போது இந்த 1800 நான் எப்படி பிரித்து எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எத்தனை தடவை வருது, 2 தடவை வருது. அப்போ அதை 5 power 2ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது எதெல்லாம் 2 தடவை இருக்குதோ அதை முதல்ல எடுத்து எழுதிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 3 டைம்ஸ் இருக்குது. ஆனால் நான் அதை எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை 2 சேர்த்துட்டேன், அடுத்தது இதை 2 சேர்த்துட்டேன். ஸோ அப்போ 2 par 2ங்களா, என்ன நிற்கிது தனியாக, 2ன்ற நம்பர் தனியாக நிற்கிது, இருக்கட்டும் அது பாட்டுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 எத்தனை டைம்ஸ் வருது, 2 தடவை வருது. இப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக ஆக முடியுமான்னா கிடையாது. ஏன்னா எல்லா நம்பரும் டபுள் டைம்ஸ் வந்ததுன்னா மட்டும்தான் அதை நம்ம ரூட்ல இருந்து வெளியெடுக்க முடியும். அப்போது எந்த நம்பர் இருந்தால் எனக்கு இந்த நம்பரை பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்ற முடியும்னா, இங்கே ஒரு தடவை 2 இருக்குதுங்களா, அப்போ இன்னொரு தடவை 2ன்னு இருந்ததுன்னா, அதாவது ஒரு 2 தேவைப்படுது, அந்த 2வை நான் இதோட மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். ஸோ அப்போ என்ன வார்த்தை எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா therefore the least number to be multiplied is 2. அதாவது மிகச்சிறிய எண் நான் பெருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு இது பண்ணும். எதோட நான் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1800 into 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 2s are 36, 2 0வை அப்படியே பின்னாடி போட்டுக்கும். இதுதான் நமக்கு கிடைச்ச புது நம்பர். இது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஸோ என்ன அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ 3600க்கு ரூட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ 3600ங்களா, ஆக்சுவலாக இங்கே நம்ம பிரிச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படியும் போடலாம், இல்லை டைரெக்டாக கூட போடலாம். இப்போ எப்படி ரூட் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 36க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6. 2 தடவை 0ன்னு இருந்ததுன்னா அதை ஒரு தடவை 0ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அப்போ 3600 ஸ்கொயர் ரூட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.